எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. தனிமையாக தனித்துவத்தை விரும்பக்கூடிய கூட்டாளிகளை விரும்புகிறவங்க தான். ஆனால் கூட்டாளிகளுடைய வருத்தமான விஷயங்கள், அவங்களுடைய செயல்முறைகளால் ரொம்ப பாதிக்கப்படுறவங்க யாருன்னா சிம்மராசிக்காரவங்க தான். அதனால தான் சொல்லுவாங்க, நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டேங்க, ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என்னோட இருக்கிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நான் உன்னை இப்படி ஆக்குவேன் அப்படி ஆக்குனவன் அப்படின்னு நினச்சவங்கலாம் போயிட்டாங்க. இவன் எங்கே நமக்கு உதவி பண்ண போகிறான் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த ஃப்ரெண்டு என்னோட இருக்கிறான். ஆனால் நம்மளை ரொம்ப இந்த தேன் தடவி பேசினவங்களாம் இன்றைக்கி காலியாக போயிட்டான்னு நீங்கள் நிறைய உணர முடியும். சிம்மராசிக்காரவங்களுக்கு மனக்காயங்கள் எப்பயுமே அதிகமாகும். பொதுவாக சிம்மராசிக்காரவங்களை கண்டாலே நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அலர்ஜி, நீங்கள் முன்னேறிடுவங்களோங்கிற எண்ணம். அதனால் உங்களுக்கு முதல்ல தப்பான இன்டிமேஷனை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. யாருமே உங்களுக்கு நல்ல இன்டிமேஷனை கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் எப்பயுமே யார் எது கொடுத்தாலும், ஒரு செய்தி கொடுத்தாலும், ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் அதை நீங்கள் டெஸ்ட்டு பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. இது உங்கள் காலத்தில் ஒரு காலத்தில் நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. ஆமாங்க, ஐயய்யே இனிமேல் நான் எதையும் நம்புகிற மாதிரி இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊருக்கு கூப்பிடுவாங்க. நான் நிறைய அனுபவம் இதை பார்த்துருக்குறேன். நம்ம ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க, நம்ம போவோம். நான் உங்களுக்கு ரூம் போட்டு தரேன் அப்படின்வாங்க. நம்ம உடனே டீலக்ஸ் ரூம் நல்லாயிருக்கும், கார் பார்க்கிங் எல்லாம் பக்காவாக இருக்கும். நம்ம நேராக போவோம். ஆஹா, நல்ல ரூம் போட்டிருக்காங்கப்பா, நம்ம மேலே ரொம்ப அனுசரணையாக அக்கறையாக இருக்கிறாங்க அப்படின்னு. போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரூமை கதவை திறந்துட்டு நம்ம எல்லாம் நம்மளுடைய டேட்டாலாம் கொடுத்துட்டு உள்ளே போய் ரூமை திறந்து உள்ளே போனால் அதோட ரெண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாக இருக்கும். அமௌண்ட் ரொம்ப கம்மியான விலையில் அந்த ரூமை போட்டிருப்பாங்க. அப்பயே தெரிஞ்சிருக்கலாம் நம்ம வேண்டா வெறுப்புக்கு ரூம் போட்டிருக்காங்கன்னு அப்பயே தெரிஞ்சிடும். சரி, நல்ல ரூமாக இருந்தால் கூட பரவாயில்லைன்னு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் கூட அந்த ரூமில் நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு வெளியில் அரை மணி நேரத்தில் அப்பா நானே அவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம், நான் ரூமை காலி பண்ணிக்கிறேங்க, நீங்கள் அவங்க உங்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, ஓகே பாய் அப்படின்ட்டு நம்ம வேற ஒரு ரூமு நம்ம காசில் போட்டு நம்ம எடுத்துப்போம். இதெல்லாம் நடந்திருக்கு, அனுபவம். என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நம்மளை அவங்க வேண்டா வெறுப்புக்கு தான் நிறைய பேர் நம்மளை பயன்படுத்துவாங்க. நமக்கு கொடுக்கறது அவங்களுக்கு ஏதோ ஒரு கடமை, அது உண்மையா. இப்போ அந்த ரூம் இப்போ நமக்கு நான் வரேன், ஒரு ஊருக்கு போகிறேன், நமக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அவங்க என்ன பண்ணணும், அந்த ரூம் எப்படி இருக்குன்னு அவங்க தங்குறதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதை போய் பார்ப்பாங்க. அது எத்தனை ஸ்டார் இருக்குன்னு பார்ப்பாங்க, அதில் ஃபோட்டோஸ் பார்ப்பாங்க, அது 2 பேர் விசாரிப்பாங்க, அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு ரேட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், இதுக்கு பிறகு கீழே இருந்தால் அது எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் அந்த ஒரு ரேட்டு உள்ளதை பார்ப்பாங்க. அப்படி தானே பார்ப்பாங்க அவங்க தங்குறதா இருந்தால். இது நான் தங்குறதா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி பார்க்குறாங்க. இப்போ இது நமக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஏற்படுத்தும். இது மாதிரி மன உளைச்சல்களை சிம்மராசிக்காரவங்க நிறைய சந்திப்பாங்க. இது மாதிரி சில பேர் வார்த்தைகளில் தேன் பூசி பேசுகிறத நம்பிடுவாங்க. பிறகு அது நடக்கும் பொழுது மனசு ரொம்ப குமுறுவதும் இந்த சிம்மராசிக்காரர்கள். அதனால தான் சிம்மராசிக்காரவங்க ஏன் இதை பார்த்து குமுறுறாங்கன்னா, அவங்க ஒரு தனித்துவமானவர்கள். என்ன உறவுகளே, நான் பேசுறது சரிதானே? உங்கள் ரகசியமே அதாங்க, அதை மாற்றிக்காதீங்க. உங்களுடைய தனித்துவம் தான் உங்கள் வாழ்க்கை. உங்களுக்கு நீங்கள் தனித்து இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்காது. எல்லாரை விட நம்ம நல்லா இருக்கணுங்கிறத விட 4 பேரும் நல்லா இருக்கணும். நான் ஒரு நல்ல தயிர் சாதம் சாப்பிட்றேன் அப்படின்னா, நீங்கள் தயிர் சாதம்னா எப்படி இருக்கும்? 2 விதமான தயிர் சாதம் உண்டு. வெறும் கடுகு பச்சை மிளகா மட்டும் போட்டு தாளித்து துளி தயிர் ஊற்றி வெறும் தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழித்து திறந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதை தட்டிக்க யாராலையும் முடியாது. சாதம் அப்படியே கொலன்னு இருக்கக்கூடாது, வரன்னு இருக்கணும்.
அம்சமாக இருக்கணும். இலையில போட்டு சாப்பிட்டிங்கன்னா அம்சமாக இருக்கும். அது ஒரு ஊறுகாய் தொட்டுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்னொரு தயிர் சாதம் இருக்குது. நிறைய பால் நிறையா இருக்கும், தயிர் கொஞ்சம் தான் கலந்துருக்கணும். இது பண்ண திராட்சை, பெரிய பெரிய திராட்சை, குண்டு திராட்சை, சாப்பிட்ற திராட்சை, முந்திரி பருப்பு வறுத்து போட்டு, பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு சாப்பிட்றது, அது ஒரு தயிர் சாதம். அது ஒரு டேஸ்ட்டு. ஆனால் நம்பால் என்ன பண்ணுவான், நமக்காக ஒரு தயிர் சாதம் பண்ணுவான், புளிச்ச மோர், வாயிலே வைக்க முடியாத ஒரு அளவுக்கு. தயிர் சாதத்தில் கூட இது மாதிரிலாம் இருக்கும். அப்போ யாருக்கு இந்த சிம்மராசிக்காரவங்களை பார்த்தாலே ஏதாவது இதுக்கு தான் சொல்கிறது, யாரையும் நம்பாத, உனக்கு பிடிச்சது நீனே பண்ணி பார்த்துக்கோ. நீ தனித்துவமான ஆள், இது மற்றவங்களோட உனக்கு செட்டே ஆகாது. இது நல்லா நம்புங்க என் பிள்ளைகளா. இது முதல் ரகசியம். ரெண்டாவது ரகசியம், நம்பிக்கையோடு வாழ விரும்புபவர்கள். இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேருக்கு நம்பிக்கையே கிடையாது. உங்கள் நம்பிக்கை வீணாகாது பிள்ளைங்களா, உங்கள் நம்பிக்கை வீணாகாது. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் நம்பிக்கை வீணாகாது. நான் சார் எனக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்துலையாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா? டெஃபினெட்லி மாற்றம் ஏற்படும். சார் 2 வருஷத்துலையாவது இந்த கடன் அடையுமா? கண்டிப்பாக கடன் அடையும். நீ நம்பி அந்த இடத்துல பயணம் பண்ணு. நீ நம்பும்போது நம்மளோட பயணம் மாறும். நல்லா கவனிக்கணும் வார்த்தை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு, அங்கே ஒரு நம்புகிறோம் அப்படின்னா நம்ம பயணத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றணும். அதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டோம்னா நம்ம நம்பிக்கை ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். சிம்மத்துடைய நம்பிக்கை கண்டிப்பாக வாழ முடியும். நம்பிக்கையில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதை முதல்ல தெளிவாயிடுங்க. அதே மாதிரி உங்கள் நல்ல வார்த்தைகள் உங்களை நீண்ட காலம் எல்லார் மனசில் நினைவில் வைக்கும். நீங்கள் பேசுகிற நல்ல வார்த்தைகள், நீங்கள் நடந்துக்கிற முறைகள், உங்கள் நல்ல மனம் பல பேருடைய மனசில் நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீர்கள். சிம்மராசிக்காரர்களே, இது உங்களுக்கு மிகப்பெரிய மன ரகசியம். உங்களை யாரும் மறக்க மாட்டாங்க. என்ன ஒன்று, உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சு உங்களை உயர்த்திட்டு அவங்க காலியாகிடுவோமங்கிற ஒரு பயத்தில் உங்களை மறந்த மாதிரி நடிப்பாங்க. ஆனால் உங்கள் நல்ல வார்த்தைகள் நீண்ட காலம் பல பேரோட மனசில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், காயப்படுத்திய வார்த்தைகளுக்கும் நீண்ட நாள் நீங்கள் நினைவில் வச்சுருப்பீங்க. ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்திட்டாங்கன்னு நீங்கள் மறக்கவே முடியாது. அதுக்காக அவங்கள வெஞ்சன்ஸ் பழி வாங்க மாட்டீங்க. அவங்களுக்கு அதை விட நல்லது என்ன செய்யலான்னு யோசிப்பீங்க. நீ என்னை காயப்படுத்திட்டில்ல, உன் வாயால் நான் என்னை வாழ்த்த வைக்கிறேன் பார். இது ஒரு சவால். பல சவால்களை இப்படியெல்லாம் சந்திக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். ஆமாங்க, காயப்படுத்திய வார்த்தைகளை நீண்ட காலம் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியவரும் நீங்கள் தான். காயப்படுத்திய வார்த்தைக்கு மீண்டும் காயப்படுத்துகிற வார்த்தையை பிரயோகம் பண்ண மாட்டீங்க. அவனுக்கும் நல்லதை செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு உண்டு. அது எப்படியோ அவனுக்கு எப்படி நல்லது செய்வீங்கன்னா, இந்த வார்த்தையுடைய காயம் என்னன்னு புரிய வைப்பீங்க. இதை மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்களோட ரகசியம். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதுதான் நல்லது. அடுத்து ரொம்ப முக்கியம், உங்களுக்கு யாருடைய கதையாவது கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியே தீரணுங்கிற எண்ணம் வந்துடும். அதை மறக்க முடியாது. உங்களுக்கு இந்த கதையை, உங்கள் கதையே பெரிய கதையாக இருக்கும். உங்கள் ஸ்டோரியே பெரிய ஸ்டோரி. ஆனால் உங்கள் ஸ்டோரியை நீங்கள் யாராவது கேட்கணுன்னு ஆசைப்படுவீங்க. அதனால யார்ட்டையாவது சொல்ல ஆசைப்படுவீங்க கண்டிப்பாக. ஆனால் அதே நேரத்தில் அவன் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னான்னா அதை கேட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ண நினைப்பீங்க. எவ்வளோ பெரிய நல்ல குணம். இதுதான் சிம்மராசியோட வளர்ச்சி. இதுதான் சிம்மராசியோட வளர்ச்சி. அதே நேரத்தில் நீங்கள் அதை உதவி பண்ண நினைக்கிறீங்க பாருங்க, அதனால உங்கள் கதையை சில பேர் கேட்பாங்க. உங்கள் ஸ்டோரி அவங்க கேட்பாங்க. அதுக்கு உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சிங்க சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு ரொம்ப பிடித்த மனிதர்கள்ட்ட, தெரிந்த மனிதர்கள்ட்ட உங்களுடைய உண்மையான ஸ்டோரியை பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடித்தவர்கள், தெரிந்தவர்கள் கொஞ்ச நாள் தான் உங்களோட இருப்பாங்க. அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். பிடிக்காதவன், விரும்பாதவன் நிறைய நாள் உங்களோட இருந்துக்கிட்டே இருப்பான். பிடித்தவன் பார்த்தீங்கன்னா உங்களை அப்பப்போ தான் மீட் பண்ணுவான். எனக்கு நிறைய சிம்மராசி பிள்ளைங்க பழக்கம் உண்டு. நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டேன். யாரையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்.
ஆனால் அந்த பிள்ளைங்க என்கிட்ட பேசுனாங்கன்னா மணிக்கணக்கில் பேசுவேன். அவங்கக்கிட்ட நான் அம்மா என்னப்பா வேணும், என்ன செய்யணும், ஆனால் அவங்க பேசினா தான் நான் பேசுவேன். ஏன் அப்படின்னா அவங்க ஏதோ பிஸியாக இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கலாமா? தப்பு இல்லை. அதனால் தொந்தரவை கொடுக்க விரும்பாதவர்கள் நீங்கள். அதே நேரத்தில் உங்கள் ஸ்டோரியை சில இடங்களில் சொல்லிடுங்க. உங்களுக்கு நல்லவங்கள் சில நேரம் மட்டும்தான் உங்களோட பயணிப்பார்கள், பயன்படுத்திங்க, நல்லது நடக்கும். உறவுகளே, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ராசியில் உங்கள் செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கான சில ரகசியங்களை நான் பேசியிருக்கிறேன், சில எண்ணங்களை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் விழிப்புணர்வோடு இதை அதிகப்படுத்தி இதை எதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வாழணும். ஏன்னா இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை மாற்றணும். இதுக்கு பிறகும் நாட்கள் நமக்கு ரொம்ப குறைவு. எல்லா வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு லெஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும், ஒரு டைம் ஒரு டேட்டு கிழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம என்னதான் நம்ம பண்ணுறது, நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றணும். அதற்கான முதல் முயற்சியை இப்போ நம்ம எடுக்கிறோம். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். இந்த பிரபஞ்ச வாயிலாக அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகிறது. முதல்ல நாம் நினைக்கிறத நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இருக்குன்னு நம்பாதீங்க. நாம தான் அதை மாற்றணும். நம்ம உறவுகளையும் நம்ம உலகத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களையும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் மாற்றணும். அந்த முயற்சியை நம்ம நினைச்சோம்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும். சில காயங்களை இந்த மனுஷா கொடுக்க தான் செய்வா. காயங்களை கொடுக்கறது தான் மனுஷனுடைய தன்மை. ஏதாவது உளறி கொட்டுவான், பேசி நம்மளை மனசை காயப்படுத்துவான். இந்த உலகத்தில் நம்மளை பயமுறுத்துறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் இந்த வேலைகளில் ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் செய்வாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம், அவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 1000 உண்மைகள் இருக்கு, பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் மனிதனுடைய மனதை அறிய யாரும் விரும்பலை. இன்னொருத்தவனோட மனசை விரும்பலை யாரும். அதை அறிஞ்சிக்க விரும்பலை. நீ என்னப்பா பண்ணுற, உனக்கு என்னப்பா பிடிக்கும், அதை கேட்க அவங்க விரும்பலை. நாமளாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். காயங்களை தான் இந்த உலகம் உண்டு பண்ணுது, இந்த உயிர்கள் உண்டு பண்ணுது. இந்த காயங்களுக்கு மருந்தும் இல்லை. இதையே நினச்சி நம்ம வருத்தப்பட்டு வீணா போகிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைகளை, கனவுகளை, ரகசியங்களை நாம் பாதுகாத்து அதுபடி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நாம் தேடுற அன்பு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் பொதுவாக ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? நாம் தேடுற அன்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்தை நாம் எதிர்கொள்வோம். இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். நான் உங்களோடு கண்டிப்பாக பயணிப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் என்னைக்கும் உங்களுக்கு நிழலாக இருப்பேன். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லது. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.